குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாளின் அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர ராம கோட்டி சங்கர. நம் அனுஷநாயகன் பகுதியில வழி வழியா பாரம்பரியமா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தன்னுடைய பிரசங்கத்துல நிறைய தடவை பெரியவா சொல்லியிருக்கார். அப்படி வழிபாடு நடத்திட்டு வந்த ஒரு வம்சாவளியில ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தலைமுறை அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால ஏற்பட்ட கஷ்டங்களை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்து மகாபிரியவா வழங்கிய அனுக்கிரக அற்புத சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹைதராபாத்ல ஒரு குடும்பம் 1940களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. அவங்க ஒரு பிராமண வம்சாவளி குடும்பம். வேதமெல்லாம் ரொம்பலாம் தெரியாது, ஓரளவுக்கு கத்துண்ட விஷயம்தான். அவங்களுடைய தாத்தா காலத்துல வேத உபன்யாசங்கள், வேத பாராயணம், வேதம் தலைக்க நிறைய விஷயங்களை அந்த குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 2 தலைமுறைகள் வேதத்து மேல பெரிய ஆர்வம் இல்லாம, அந்த பிராமண சம்பிரதாயத்து மேல பெரிய ஆர்வம் இல்லாம விட்டேத்தியா விட்டுட்டாங்க. அதனாலேயே அந்த குடும்பம் நிறைய இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளானது. அப்படி ஒரு சமயத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண வராங்க. காஞ்சிபுரம் வந்து காமாட்சி அம்மனை மனமுருகி வேண்டிக்கிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு அவ்வளவு ஆத்மார்த்தமா எல்லாம் சேவிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க ஊருக்கு போக வேண்டிய பஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஏறணும். இந்த 4 மணி நேரத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கிறச்ச அவங்களுக்கு ஒரு யோஜனை தோன்றுது. காஞ்சி மடம் பிரசித்தி பெற்ற மடமாச்சு, நாம அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு தோன்றுது. அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, 4 மணி நேரம் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல, மடம் இங்க பக்கத்துல தானே இருக்கு, அங்க போய் பெரியவா இருந்தா சேவிச்சுட்டு போலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது, போலாம் அப்படிங்கிறார். அந்த கணவனுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. அவரும் கூட வரார். வந்து மடத்து வாசல்ல அவர் உட்காந்துக்கிறார். இந்த அம்மா மட்டும் உள்ள போய் சேவிக்க போறாங்க. பெரியவாளை அன்னைக்கு தரிசனம் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தா எல்லோரும் கியூவில் ஒவ்வொருத்தரா வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டு இருந்தா. இந்த அம்மாவுடைய முறை வந்த உடனே பெரியவா பிரசாதம் எதுவும் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளவு தூரம் பெரியவாளை சேவிக்க வந்து எல்லோருக்கும் பிரசாதம் கிடைச்சது. பெரியவா தள்ளி நின்று அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமும் தரல. நாம என்ன பாவம் பண்ணோம், இப்படி பெரியவா நம்மளை பண்ணிட்டாரே அப்படின்னு அப்படியே அழுதுட்டே இருந்தா. சிறிது நேரம் கழிச்சு கொஞ்சம் கூட்டமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அணுக்கு தொண்டரை பெரியவா அழைச்சு வெளியே இந்த அம்மாவோட ஆத்துக்காரர் வந்திருப்பார், அவர் உள்ள வர மாட்டேன்னு அடம் பிடிச்சு அங்க உட்காந்துருக்கார், அவர் உள்ள அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். தன் கணவன் வந்தது மடத்து வரைக்கும் வந்து உள்ள வர விருப்பம் இல்லாம வெளியே உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருந்தது. மடத்து அன்பர் வெளியே போய் அவரை அழைச்சிட்டு உள்ள வந்தார். அவர் பெரியவாளை பார்த்தோன்னே சின்னதா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நின்னார். உனக்கு உள்ள வர விருப்பம் இல்லை இல்லையா, நான் தான் வலுக்கட்டாயமா உன்னை கூப்பிட்டேனா அப்படின்னு பெரியவா சிருஷ்டிட்டே கேட்டார். அதுக்கு அவர், எனக்கு உள்ள வந்து சேவிக்கிறதுக்கெல்லாம் மனசில்லை, தெய்வத்தை சேவிப்பேன், உங்களை மாதிரி குரு சன்னியாசிகள் இவங்களெல்லாம் எனக்கு சேவிச்சு பழக்கம் இல்லை, அதனால வெளியே உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு அவர் பவ்யமா சொல்றார். அவருக்கு பெரியவாளை பிடிக்கல அப்படின்னு இல்லை, இது மாதிரி குருமார்களை தரிசனம் பண்ணதில்லை, தெய்வ தரிசனம் மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருந்தது. அதனால அவர் எந்த விமர்சனமும் பண்ணாம இது மாதிரி பண்ணதில்லை பெரியவா அப்படின்னு ரொம்ப பணிவா சொன்னார். சரி, காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்த இல்லையா, காமாட்சியை நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர், என்னுடைய மனைவி தான் காமாட்சியை தரிசனம் பண்ணணும்னு இங்கே அழைச்சிட்டு வந்தா, எனக்கு எந்த சந்தோஷமும் எந்த நல்ல விஷயமும் நடக்கவே இல்லை,
அவ்வளவு வறுமையை அனுபவிச்சிட்டோம். புத்திர பாக்கியமும் எனக்கு இல்லை. எந்த தெய்வத்தை நம்பி என்ன நான் செய்ய முடியும்? எனக்கு எது மேலேயும் பெரிதா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நிறைய கஷ்டங்களை நாங்கள் பட்டுட்டோம். நிதர்சனமா நம்புறதுக்குன்னு எந்த விஷயமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு விரக்தியா பேசினார். காமாட்சிய நம்பணும்னா, உங்களை நம்பணும்னா, நிதர்சனமா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சதுன்னா நிச்சயம் நான் நம்புறேன் அப்படின்னு பெரியவா கிட்டேயே ஒரு ப்ரூஃப் கேட்டா. எல்லோரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தாங்க. பெரியவா அவருக்கே உரித்தான ஒரு புன்முறுவலோட, எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் உண்மைன்னு நம்பிக்கையா உணர்வ இல்லையா? அப்படி ஆயிடுத்து, நீ நம்புறதுக்கான ஒரு காலமும் வரும் அப்படின்னு பெரியவா சொல்லிக்கிட்டே, உங்களுடைய வம்சாவளியில தேவதட்சிண வழிபாடு அப்படின்னு பாரம்பரியமா பண்ணிட்டு வந்தா. 2 தலைமுறையா யாருமே பண்ணல. அந்த வழிபாடை நீ ஆத்துல வச்சு நித்தமும் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நிச்சயம் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு பெரியவா சொன்னார். இதற்கும் அவர் சளைக்காமல், இதை நான் எப்படி நம்புறது, நிதர்சனமா ஏதாவது பண்ணுங்கோ, நான் இந்த வழிபாடை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பெரியவா, நீ உங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நீ வசிக்கிற தெருவுல யாராவது ஒருத்தர் ஆத்துக்கு போய் அவகிட்ட தேவதர்ஷன வழிபாடு பண்றதுக்கான விக்கிரகம்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுப்பார். உங்க வம்சாவளி வந்தவா நீங்க இருந்த ஊருக்கு அத்தனை பேருக்கும் தேவதர்ஷன வழிபாடு முறையை சொல்லி கொடுத்து அதற்கான விக்கிரகங்களை எல்லாம் அவளுக்கு தந்திருக்கா. நீ போய் கேட்குற வீட்லேயும் அது இருக்கும், போய் கேட்டுப்பார். நீ 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணும், உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு பெரியவா சொன்னார். நீயும் உன் மனைவியும் மடத்துல ஆகாரம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பும்போ அப்படின்னு பெரியவா சொல்லிட்டார். இதை சாதாரணமா அவர் கேட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுறார். ஒரு மாதம் கழிச்சு அவருடைய மனைவி பெரியவா சொன்னதை ஞாபகப்படுத்துறார். அவர் அதை ஞாபகம் வச்சுட்டு, சரி யாரோ ஒருத்தர் ஆத்துல போய் கேட்டு பார்ப்போம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனையில அந்த தெருவுல நடந்து போறார். ஒரு மாமி வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கா. தெரிஞ்சவாதான். பக்கத்துல போய் அந்த மாமி கிட்ட, தேவதர்ஷன வழிபாடு ஏதேனும் உங்க ஆத்துல பண்ணிட்டு இருக்கேளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அந்த மாமி, அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு, ஆனா நாங்க முறையா பண்றதில்ல. உங்க வம்சாவளியில தான் யாரோ கொடுத்ததா எங்க தாத்தா சொல்லுவார், அதை அப்படியே வச்சுட்டு இருக்கோம், வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த மாமி சொல்றார். இவருக்கு ஆச்சரியம். பெரியவா சொன்ன நிதர்சனம் அங்க நடந்தது. இதற்கு மேல அவர் நம்பாமல் இருக்க முடியாது இல்லையா? குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கிட்டு போய் அவருடைய பூஜை அறையில வச்சு நித்தமும் ஆராதனையும் நிவேதிதமும் பண்ணி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரார். அதற்கப்புறமா ஒரு நாள் மடத்துக்கு வந்து, தேவதர்ஷன வழிபாடு நான் நித்தமும் பண்றேன் பெரியவா அப்படின்னு எல்லாம் பெரியவா கிட்ட பகிர்ந்துகிட்டார். பெரியவா அதை சாதாரணமா கேட்டுக்கிட்டு, நீ 2-3 நாள் இங்க மடத்திலேயே தங்கிரு அப்படின்னார். இவரும் பெரியவா உத்தரவுனால அங்கேயே தங்கிட்டார். ஒரு 4 நாட்கள் கழிச்சு ஒரு வேத பண்டிதர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்தி, இவரை உன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போ, தேவதர்ஷன வழிபாடு எப்படி ஸ்பஷ்டமா பண்ணணும் அப்படிங்கிற முறையை இவர் உனக்கு சொல்லி கொடுப்பார். 48 நாள் இவரை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். பெரியவா உத்தரவுக்கு இணங்க அவரை அழைச்சிட்டு அவருடைய ஊருக்கு போய் அவருடைய இல்லத்துல தங்க வச்சு அவர்கிட்ட இருந்து எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிற வழிமுறையெல்லாம் கேட்டு வாங்கிட்டார். அப்போ அந்த பண்டிதர் இவருக்கு ஒரு ஜனன ஜாதகத்தை எப்படி தெளிவா கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் முடிஞ்சு அவர் கிளம்பிட்டார். இவர் தேவதர்ஷன வழிபாட தொடர்ந்து அவர் 48 நாள் பூஜை பண்ணார். அவருக்கு அப்போ 48 வயசு. புத்திரபாக்கியம் கிடைச்சு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதற்கப்புறமா 58 வயசுல 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆண் குழந்தை. இவருக்கு ஜாதகமும் இப்போ பார்க்க தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வருமானமெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தன்னுடைய வறுமை நிலையெல்லாம் போக்கி ஒரு தெளிவான ஒரு குடும்ப வாழ்க்கையில ஐக்கியமாகிறார். அதற்கப்புறம் வேலூர்ல ஒரு தமிழ் மாத இதழ்ல ஜோதிடம் சம்பந்தமா கட்டுரை எழுதுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வருது. அதற்காக ஆந்திராவில இருந்து குடும்பத்தோட வேலூர் வந்து செட்டில் ஆயிடுறார்.
அவருடைய காலத்துல அந்த தேவதர்ஷன பூஜை எல்லாம் அழகா பண்ணிட்டே இருந்தார். அதற்கப்புறம் சிவபதம் அடைஞ்சிட்டார். பெரிய பையன் அந்த பூஜைகளை எல்லாம் தன்னுடைய இல்லத்துக்கு எடுத்துட்டு போய் பண்ண ஆரம்பிச்சார். அவரும் சரிவர பண்ணாம அப்படியே விட்டுட்டார். அதற்கப்புறமா மறுபடியும் கஷ்டகாலம் தொடங்கிடுச்சு. அவருடைய சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுல குடும்பத்தினுடைய வறுமை காரணமா கூலி வேலைக்கு போனான். கட்டட வேலையில இந்த கல்லு மண்ணெல்லாம் சுமந்துட்டு போய் கொட்டுற மாதிரியான சித்தாள் வேலை. குடும்பத்தினுடைய வறுமை காரணமா சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வேலையை இவன் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அங்க இருந்த சூப்பர்வைசர் அவனை பார்த்துட்டு, நீ பிராமண பையன் மாதிரி இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, செஞ்சாலும் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஆஃபீஸ்க்குள்ள எடுபிடி வேலைக்காக வச்சுக்கிட்டார். இந்த கஷ்ட காலத்துல தான் அந்த சின்ன பையனுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பெரியவா அனுக்கிரகத்தினால தான் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தது. அதுவும் தேவதர்ஷன வழிபாடு முறையா பண்ணினதுனால தான். ஏன் நாமளும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய அண்ணன் வீட்டில இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தான். ஒரு வம்சாவளியில் பாரம்பரியமாக நடந்துட்டு வர வழிபாடை நாம் தவிர்த்தோம் அப்படின்னா நிறைய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத மகாபெரியவா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். தன்னை விரும்பாத ஒருத்தருக்கு கூட மகாபெரியவா அனுக்கிரக ஆசீர்வாதத்தை அருள்மழையா புரிஞ்சிருக்கார். இப்படியான அற்புத அனுக்கிரகங்களை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ மகாபெரியவாளின் அனுக்கிரக அற்புதங்களை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.